நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். இத பார் சீதா, நீ சின்ன பிள்ளையா இருக்கும் போதே உங்க அம்மா என்கிட்ட உன்னை ஒப்படைச்சிட்டு கண்ணை மூடிட்டாங்க. உன்னை வளர்க்க நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு தெரியுமா? உன்னை நான் பெத்த மக மாதிரி பாத்துக்கிட்டேன். ஆனா நீ என்ன நீ உன் அம்மாவாவே நினைக்கல. நீ என் வயித்துல பிறந்திருந்தேனா என் பேச்ச மீறி நடப்பியா? நான் பெத்த மக பிரியாவை கூட அப்படி நான் பாத்துக்கல. உன்னை நான் அப்படியெல்லாம் பாத்துக்கிட்டேன். அதுக்கு செய்யற நன்றி கடன் இதுதானா? இங்க பாரு சீதா, அம்மா என்ன சொன்னாலும் நம்ம நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. அம்மா சொல்றத நீ கேட்டு நடந்தாதான் எனக்கும் நல்லது, உனக்கும் நல்லது. இங்க பாரு சீதா, நான் சொல்றத சொல்லிட்டேன். அத கேட்கறதும் கேட்காததோ ஓ இஷ்டம். ஆனா ஒண்ணு, நாங்க உயிரோட இருக்கிறது உன் கையில தான் இருக்கு. ஞாபகத்துல வச்சுக்கோ. பிரியா வா, வாடி. போடுமா, நிறைய போடு. அப்பா என்ன வாசனை. போடு பிரியா, சீக்கிரம் போடு. சாப்பிடணும் போல இருக்கு. என்ன ருசி, என்ன ருசி. முதல்ல இது புடி. கையால சாப்பிட்டாதான் வயிறு நிறையும். ஏ பிரியா, பாசுமதி அரிசியில பண்ணதா? சாப்பிட்டுட்டே இருக்கணும் போல இருக்கு. இந்த வீட்ல இப்படித்தான் விதவிதமா செய்வாங்களா? இன்னும் ஏதாவது செஞ்சு வச்சிருக்காங்களான்னு கிச்சன்ல போய் பாரு. பிரியா, அப்படியே இந்த சாப்பாட்டோட ஒரு டம்ளர் கெட்டியா பாதாம் பால் குடிச்சா சொர்க்கமா இருக்கும். அதுக்கு என்னமா இப்பவே சொல்றேன். புவனா, என்னங்கம்மா? பாதாம் பால் எடுத்துட்டு வா. சரிங்கம்மா. அப்படியே கொஞ்சம் முந்திரி பருப்பையும் பிஸ்தா பாதாம் எல்லாத்தையும் போட்டு எடுத்துட்டு வர சொல்லுமா. பாவம், இவங்க இங்க குடிச்சாதானே வேற எங்க குடிக்க முடியும்? பானுமதி, உங்களுக்கு என்னென்ன வேணுமோ அதை எல்லாம் கேட்டு வாங்கி நல்லா சாப்பிடுங்க. கூச்சப்படவே வேணாம். இது உங்க வீடு மாதிரி. சம்மந்தி வீட்ல உட்கார்ந்து சாப்பிடுறோமேன்னு ரோஷப்பற்றாதீங்க. நீங்க சொல்றது சரிதான். என் 2 பொண்ணுங்களே இங்க கொடுத்திருக்கேன்ல, இதுவும் என் வீடு மாதிரிதான். இவங்களை பார்க்காம என்னால இருக்கவே முடியல. இவங்களை நினைச்சு நினைச்சு உருகி உருகி என் உடம்பே கெட்டு போச்சு. அது சரி, இவங்களை நினைச்சு நீங்க உருகாதீங்க. இவங்களை நான் பாத்துக்கிறேன். உங்களை நம்பி உங்க வீட்டுக்காரர் அங்க உருகுவாரு. பாவம், அவருக்கு அங்க யார் இருக்கா? முதல்ல நீங்க போய் அவரை கவனிங்க. என்ன பானுமதி அம்மா, எப்படி இருக்கீங்க? சௌக்கியமா இருக்கீங்களா? வீடெல்லாம் பிடிச்சிருக்கா? ஐயோ, வீடா இது? கோவில் மாதிரி இருக்கு. இங்க இருக்கிறவங்க எல்லாம் தெய்வம் மாதிரி எவ்வளவோ அன்பு காட்டுறாங்க, எவ்வளவு பாசம் காட்டுறாங்க. எனக்கு இங்கேயே இருந்துடலாம் போல இருக்கு. அதுக்கு என்ன, தாராளமா இருங்க. வேணும்னா சுந்தரத்தை கூட்டு வந்துருங்க. உங்க 2 பொண்ணுங்களும் சந்தோஷமா இருப்பாங்கல்ல.
உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசு. சக்கரவர்த்தி குடும்பம்னா சக்கரவர்த்தி குடும்பம் தான். அதுக்கு ஈடு இணை எதுவுமே கிடையாது. நான் என் பொண்ணுங்க மேல வச்சிருக்கிற பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு நீங்க இங்கேயே தங்குங்கன்னு சொல்றீங்களே, உங்களுக்கு எவ்வளவு தாராள மனசு. ஆனா நீங்க இங்க தங்கறதுக்கு உங்க தன்மானம் இடம் கொடுக்காதே பானுமதி. ஏ சித்ரா, தேவராஜ் எங்க? மேல ரூம்ல கவிதை எழுதிட்டு இருக்காரு. சரி சரி, இந்த ஃபைல்ல ஒரு சைன் வாங்கணும். போய் வாங்கிட்டு வந்துடுறியாமா? சரி. போனா போனா. சித்ரா, இது நம்ம கம்பெனி சம்பந்தப்பட்ட ரொம்ப முக்கியமான ஃபைல். இதுக்கு எதுக்கு ஆளை கூப்பிடுற? இத நீயே கொண்டு போய் கையெழுத்து வாங்கிட்டு வரலாம்ல. ஏன் நிக்கிற? நாம செய்ய வேண்டிய வேலையை நாம தான் செய்யணும். அத மத்தவங்க கிட்ட கொடுக்க கூடாது. இது கம்பெனி சம்பந்தப்பட்ட விஷயம், வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. அதனால இத நீயே கொண்டு போய் சைன் வாங்கிட்டு வந்துருமா? சீதா, வேலையை முடிச்சிட்டு சீக்கிரம் என் ரூமுக்கு வா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். தன்மதி, தன்னொளி பொழியும் வெண்மதி அவள். சித்ரா, இந்த ஃபைலை எதுக்கு இப்படி தூக்கி போடுற? என்ன ஃபைல் அது? உங்க அண்ணன் இந்த ஃபைலை உங்ககிட்ட கொடுத்து சைன் வாங்கிட்டு வர சொன்னாரு. அதுக்கே இப்படி தூக்கி போடுற? என் கையில கொடுத்துருக்கலாம்ல. ஆமாமா, என் 2 கையால கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுத்து சைன் வாங்கி அதை அப்படியே தூக்கிட்டு போய் உங்க அண்ணன் கிட்ட கொடுக்கணும். அதையும் நானே செய்யறேன். என்னதான் நடந்தது சொல்லு சித்ரா. இன்னும் என்ன நடக்கணும்? இந்த ஃபைல்ல சைன் வாங்கி வர சொல்லி உங்க அண்ணன் என்ன வேலைக்காரி மாதிரி ட்ரீட் பண்றாரு. நான் என்ன அந்த அளவுக்கு இலக்காரமா போயிட்டேனா? சித்ரா, அங்க யாரும் இருந்திருக்க மாட்டாங்க. அதான் உன் கையில கொடுத்திருக்காரு. அதனையமா தப்பா எடுத்துக்கிற? இந்த வீட்ல யாரும் இல்லாம இல்ல. என்ன வேலை வாங்குறதுக்காகவே உங்க அண்ணன் இந்த ஃபைலை என் கையில கொடுத்தாரு. அதுவும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற அந்த பானுமதி முன்னாடி என்ன அதிகாரம் பண்றாரு. ச்சே, எனக்கு ரொம்ப அவமானமா போச்சு. எல்லாமே உங்களாலதான். நீங்க உங்க அண்ணன் மாதிரி பிசினஸ் ஒழுங்கா பாத்துருந்தீங்கன்னா நாம ஒவ்வொரு ரூபாய்க்கும் உங்க அண்ணன் கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியமே இல்ல. அண்ணன் இது வரைக்கும் பண விஷயத்துல நம்மள மோசம் பண்ணல. நம்ம எவ்வளவு பணம் கேட்டாலும் ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்காம கொடுப்பாரு. அவரை பத்தி நீ குறை சொல்ல வேண்டாம். சும்மாவா கேட்ட உடனே குடுக்கறாரு? இந்த சொத்துல உங்களுக்கும் பாதி பங்கு இருக்கு. அது மட்டும் இல்ல, என் மகன் ராம் இந்த கம்பெனிக்காக ரா பகல்னு பார்க்காம உழைச்சிட்டு இருக்கான். சித்ரா, இதுல என்னோடது அவரோடதுன்னு எதுவும் கிடையாது. எல்லாருக்கும் எல்லாமே சேர்ந்ததுதான். அண்ணன் ஒருவேளை அப்படி யோசிச்சிருந்தா நம்ம பையனுக்கு புது கார் வாங்கி கொடுத்துருப்பாரா? நீ அதனால யோசிச்சு பாரு. கார் வாங்கி கொடுத்தது தர்மத்துக்கு இல்ல. என் மகன் இந்த கம்பெனிக்காக உழைச்சி பல கோடி ரூபாய் லாபம் சம்பாதிச்சு கொடுத்திருக்கான். என் மகன் அறிவு திறமைக்கு முன்னாடி இதெல்லாம் ஒரு தூசு. அதுக்கு காரணம்
நீங்க இல்ல, நான். இந்த சித்ரா தேவி சின்ன வயசுல இருந்தே அவனை அப்படி வளர்த்திருக்கேன். இந்த குடும்பத்துல உங்களால சாதிக்க முடியாதத என் மக மூலமா சாதிச்சிட்டு இருக்கேன். சக்கரவர்த்தி குடும்பங்கிற பேரை ராம்குமார் சக்கரவர்த்தி குடும்பம்னு நான் மாத்தி காட்டுறேன். உங்களை கல்யாணம் பண்ணிட்டு வந்ததுல இருந்து இந்த குடும்பத்துல இத்தனை வருஷமா நான் எதுக்கெல்லாம் அவமானப்பட்டனோ அதுக்கெல்லாம் என் மக மூலமா நான் பதில் சொல்லுவேன். நீ எங்க அவமானப்பட்ட? இதுவரைக்கும் எல்லாரையும் அவமானப்படுத்தினதே நீதானே? இந்த வீட்டுல எல்லாரையும் அதிகாரம் பண்றதே நீதானே? ஆமா, எல்லாரையும் அதிகாரம் பண்றது நான் தான். அதுக்கு காரணம் நீங்க தான். உங்கள மாதிரி பொறுப்பே இல்லாத ஒரு புருஷனுக்கு பொண்டாட்டியா இருக்கிறது இந்த வீட்ல ஒரு மூலையில முடங்கி கிடக்கிறதுக்கு சமம். அதனால எல்லாத்தையும் எனக்கு ஏத்த மாதிரி சரி பண்ணணும்னு நான் முடிவு பண்ணேன். யார் என்ன பத்தி என்ன சொன்னாலும், யார் என்ன நல்லவன் சொன்னாலும் கெட்டவன் சொன்னாலும் எனக்கு அதை பத்தி கொஞ்சம் கூட கவலையே இல்ல. ஏன்னா எனக்கு என் மகன் மட்டும்தான் முக்கியம். அவனுக்காகத்தான் நான் இவ்வளவு பாடுபடுறேன். நீங்க பாரு சித்ரா, நீ இப்படி சொல்ற, ஆனா எங்க அண்ணன் அவரோட சொந்த மக ரவிக்கு கூட எந்த உரிமையும் கொடுக்காம நம்ம மகன் ராம்க்கு தான் எல்லா உரிமையும் கொடுத்திருக்காரு. அது மட்டும் இல்ல, அதிகபட்ச சொத்துக்களையும் என் பேர்ல தான் வாங்கியிருக்கிறாரு. அது மட்டும் இல்ல, ராம கம்பெனியோட எம்டி ஆக்கியிருக்காரு, முக்கியமான பார்ட்னரா வேற ஆக்கியிருக்காரு. இந்த வீட்டுல எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு அவர் ஆசைப்படுறாரு. அது தப்பா? நீ மட்டும் அவரை பத்தி தப்பா சொன்னா எப்படி? ராம்குமார் மட்டும் பெருசா வரணும்னு நினைக்கிறியே, அது தப்பு. ராம் மேல மட்டும் தனிப்பட்ட அக்கறை வச்சிருக்கியே, அதுவும் தப்பு. ஒட்டுமொத்த குடும்பமும் நல்லா இருக்கணும்னு முதல்ல நீ நினை. உங்ககிட்ட இதெல்லாம் எப்பவோ சொல்லணும்னு நினைச்சேன், ஆனா இது வரைக்கும் அதுக்கு நேரம் வரல. இப்போ சொல்லிட்டேன், இத புரிஞ்சுக்கிட்டு நட. இந்த ஃபைலை நான் சைன் பண்ணி எங்க அண்ணன்ட்ட நானே கொடுத்துக்கிறேன். ஏய், உன்னை எப்ப வர சொன்ன? எப்ப வர? நாங்களும் எவ்வளவு நேரம் தான் காத்துட்டு இருக்கிறது? உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? மன்னிச்சிருங்க சித்தி, மாமா டீ கேட்டாரு, அத குடுத்துட்டு வந்தேன், அதான் லேட் ஆயிடுச்சு. நான் உன்னை வேலை செய்யக்கூடாதுன்னு சொல்லிருக்கேன்ல, நீ என்னடா எல்லாருக்கும் வேலை செஞ்சிட்டு இருக்க? சித்தி, நான் என்ன பண்றது சித்தி? இந்த வீட்ல யாராவது ஒருத்தர் என்கிட்ட வேலை சொல்லிக்கிட்டே இருக்காங்க. எனக்கு மறுத்து பேச பயமா இருக்கு. ஆ, வா வா, அதுக்கு நான் ஒரு ஐடியா சொல்றேன். வா, உட்காரு உட்காரு. ஏய், எடுத்துட்டு வாடி. ம். இந்தா. இது என்னது சித்தி? ஆ, விஷம் ஒண்ணும் இல்ல, மருதாணி. நீ இந்த மருதாணியை கையில போட்டுக்கிட்டா இந்த வீட்ல உனக்கு யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. வேண்டாம் சித்தி, அத்தை பார்த்தா. அத்தை தானே, மருதாணி போட்டுக்கிறதுக்கெல்லாம் திட்ட மாட்டாங்க, சந்தோஷம் தான் படுவாங்க. பயப்படாத. ம். சீதா, அம்மா எது சொன்னாலும் உன்னோட நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. எதுக்கு போய் பயப்படுறதா? சும்மா போட்டுக்கோ. அம்மா போட்டு விடுமா.
நான் சொன்ன மாதிரி நடந்துக்கிட்டேன்னா உன்னை யாரும் எந்த வேலையும் செய்ய சொல்ல மாட்டாங்க. தெரிஞ்சுதா? புரிஞ்சுதா இல்லையா? புரிஞ்சுதா? கிளம்பு. ம். ஏய், பொடி. அம்மா, உன்னோட அந்த மருதாணி பிளான் ஒர்க் அவுட் ஆகுமா? ஒர்க் அவுட் ஆகாம எங்க போகுது? இந்த பானுமதியோட பிளான் இதோட போயிடுமா? ஹ, இன்னும் வேறெல்லாம் இருக்குல்ல. சரி சரி, நீ வெளியில போனேன்னா சீதா கையில மருதாணி போட்டிருக்கிறதுனால அவளுக்கு யாரும் வேலை சொல்ல மாட்டாங்க. சுமித்ராவும் சித்ராவும் ஒன்னதான் வேலை செய்ய சொல்லுவாங்க. மகளே, இந்த வேலையாவது பார்த்து கரெக்டா பண்ணிடுறீ. அப்புறம் அவங்க உன்னை பாராட்டுவாங்க. சரியா? ம், போ போ. இவ என்ன மாதிரி புத்திசாலியா இருப்பாளா, இல்ல அவங்க அப்பன மாதிரி தத்தியா இருப்பாளோ? ஆண்டவா முருகா, நீதான் காப்பாத்தணும். ஹா. வா சீதா, உனக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு உன் கையால ஒரு ஸ்பெஷல் ஐட்டம் செய்யணும். என்ன செய்யணும் அத்தை? அத்தைக்கு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கான். அதுவும் உன் கையால செஞ்சு சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. நீயே செஞ்சு கொடு. என்ன யோசனை பண்ணிட்டு இருக்க? குலாப் ஜாமுன் செய்ய தெரியாதா? அத்தை, என்ன சொல்லிட்டு இருந்தீங்க? நான் ஏதாவது உதவி செய்யட்டுமா? நீ இல்லாமலா? நீயும் சீதாவும் சேர்ந்து இன்னைக்கு குலாப் ஜாமுன் செய்ய போறீங்க. குலாப் ஜாமுனா? ஆமா பிரியா. குலாப் ஜாமுன்னா நான் ரொம்ப நல்லா செய்வேன். நான் செய்யற குலாப் ஜாமுன் அம்மாவுக்கு ரொம்ப இஷ்டம். உங்களுக்கும் பிடிக்கிற மாதிரி நானே என் கையால செஞ்சு தரேன். ம், பிரியா, அத்தை சீதா கையால செஞ்சு குலாப் ஜாமுன் சாப்பிடணும்னு ஆசைப்படுறாங்க. அத சீதா செய்வா. அவளுக்கு நீ கூட இருந்து உதவி செஞ்சா போதும். சீதா, ஏன் நின்னுட்டே இருக்க? போ, குலாப் ஜாமுன் செய். அத்தை, இப்போ என்னால குலாப் ஜாமுன் பண்ண முடியாது அத்தை. ஏன்? நான் இப்போ கைக்கு மருதாணி போட்டிருக்கேன். எதுக்கு மருதாணி போட்ட? உனக்கு கிச்சன்ல எவ்வளவு வேலை இருக்கு. அப்படி இருக்கும்போது உனக்கு யார் சொன்னா மருதாணி போட்டுக்கிறதுக்கு? சீதா, நீ எதுக்காக மருதாணி போட்டிருக்கேன்னு எனக்கு தெரியும். கையில மருதாணி போட்டிருந்தா வீட்ல யாரும் வேலை செய்ய சொல்ல மாட்டாங்க. வீட்டு வேலையில இருந்து தப்பிச்சிடலான்னு நினைச்சியா? அது இங்க நடக்காது சீதா. பாவம் சீதா ரொம்ப ஆசைப்பட்டு மருதாணி போட்டிருக்கா. அவளை தொந்தரவு பண்ண வேண்டாம். இன்னைக்கு நானே செஞ்சிடுறேனே. அத்தை,
உங்க மருமக நான் இருக்கும்போது நீங்க எதுக்கு அத்தை செய்யணும்? விடுங்க, நானே பண்றேன். நீங்க என் கூட இருந்தா மட்டும் போதும். நீ போ சீதா, நானும் அத்தையும் பண்றோம். நில்லு. கையை கழுவிட்டு குலாப் ஜாமுன் பண்ணு. மருதாணி தானே, இப்ப கழுவிக்கோ. இன்னொரு நாள் நானே போட்டு விடுறேன். போட்டிருக்க மருதாணியை ஏன் கழுவ சொல்ற சித்ரா? போட்டு விடு. குலாப் ஜாமுனை பிரியாவே செஞ்சு தரட்டும். இல்ல சுமித்ரா, சீதா விஷயத்துல எந்த தப்பு நடந்தாலும் அதை நான் தான் சரி பண்ணணும். இது அவளே செய்யட்டும்.